எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். உடம்பு ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. காலையில் ஏஞ்சி 2 கார் கழுவிட்டு முடி வெட்டுற கடைக்கு போய் தாடி ட்ரிம் பண்ணிக்கின்னு கொஞ்சமாக முடி வெட்டிக்கின்னு வந்துட்டேன். இந்த முடி வெட்ட 1.5 தினார், நம்ம ஊர் காசுக்கு 444 ரூபா. இப்போ நம்ம ஊரில் கட்டிங் ஷேவிங் இல்லை கட்டிங் பண்ணி முடி ட்ரிம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல. அதேமாரி கோயத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த முடிவெட்டை எவ்வளோ வாங்குறாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நைட்டு ஒரு 12:30 மணிக்கு முட்லால் விட்ட பையனை இட்டுன்னு வர போயிருந்தோம். அப்போ கேட்குறாங்க மேடம், உடம்புக்குன்னா உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, மாத்திரை இருக்குதா, இல்லை இந்த இஞ்சிலாம் போட்டு தண்ணி குடிக்கிற அப்படின்னு. உடம்பே நல்லா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கேட்டு என்ன பண்ணுறதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கின்னு எல்லாமே ரூமில் இருக்குது மாமா, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். வேறு என்ன பண்ண முடியும்? உடம்பு நல்லா இருந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு பொய்யா சொல்ல முடியும் அவங்கள்ட்ட. அதனால் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி தகவல் எதுவும் இல்லை, வந்தால் பார்க்கலாம். எங்கே இட்டுன்னு போகிறாங்கன்னு தெரியல. வண்டி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. டைம் இப்போது 1:52 ஆகுது. அவனிஸ் மால்தான் இட்டுன்னு வந்திருக்காங்க. மேடம் காரில் ஏறி உக்காந்து அவங்க சொன்னதும் அவனிஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் என் காதில் அவுட் ஆட்னு கேட்டு அவுட் ஆட் போகிறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து வந்து யூடர்ன் போட்டேன். குமார் அனகுல் அவனிஸ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சாரி மாமா அப்படின்ட்டு திருப்பி யூடர்ன் போட்டுன்னு அவனிஸ் இட்டுன்னு வந்தேன். சரி, காசு எதுவும் கொடுத்துட்டு போகல செலவுக்கு. ஏன்னா இப்போ வெளியே உட்காந்து சாப்பிட முடியாது தானே, அதுவும் உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஹைப்பர் மேக்ஸில் ஏதாவது போயிருக்குதான்னு பார்ப்போம். சீக்கிரம் வந்துடுவாங்க தான் நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் டைம் இல்லாத போய் டக்குன்னு ஓடிடலாம். ஆஃபர் ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துன்னு ஓடிடலாம். உள்ளே போனால் சரியான கூட்டம். சரி, நான் சாக்லேட் அடிக்க வச்சுக்கிற இடத்துக்கு போனேன். 3 தினாரில் இந்த பாக்கெட் வச்சுருந்தாங்க. 2 தினார் 690 பிலிஸில் இந்த பாக்கெட் வச்சுருந்தாங்க. ஒருத்தான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச டவுட்டு தான். அப்புறம் 350 ஃபில்ஸில் இந்த ஜெல்லி பாக்கெட் வச்சுருந்தாங்க. ஊருக்கு போகும்போது 2-3 வாங்கின்னு போகணும். அப்புறம் 1 தினார் 150 ஃபில்ஸில் இந்த 1 கிலோ சாக்லேட் பேக் இது வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த 3 தினாருக்கு இந்த காப்பி பாக்ஸ் வச்சுருந்தாங்க. இது கூட ஒரு டீ கப்பு வந்துடும். எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் சொல்லி வச்சு ஆஃபர்லாம் சரியாக போட மாட்டிருக்காங்க. சரி, மேடம் கால் பண்ணாங்கன்ட்டு நான் வீடியோ எடுக்கல வந்துட்டேன். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு இது திறந்தா ரசம், இது திறந்தா கொஞ்சம் சிக்கன் குழம்பு, அப்புறம் இது பூசணிக்காய், கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஊற்றி சிக்கன் புட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. ரசம் கொஞ்சம் குடிச்சிட்டு பார்ப்போம். ரசமும் நல்லா இருக்குது. சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். பெரிய பையன் கால் பண்ணி குமார் தாள் ஆனால் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன்னு போய் பார்த்தா இந்த கொய்த்தோட ஃப்ளாக்கு முன்னாடி இருக்கிற பேனட்டில் ஒட்டுறதுக்கு கிடையாது, அது அப்படியே மாட்டுறதுக்கு. அவன் சொன்ன மாரி பக்காவாக மாட்டி விட்டுட்டு அப்புறம் இது வந்து கூலன்றா, இது வந்து தண்ணி ஊற்றுறதுரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி குமார் அப்படின்னு சொன்னான். அவன் தண்ணி காலி ஆச்சுன்னா ஊற்றுற மாரி எதனா ஒரு பிரச்சனைனா உடனே சர்வீஸ் சென்டர் கால் பண்ணிட்டு அங்கே தான் எடுத்துன்னு போகிறான் வண்டியை. பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இந்த சர்வீஸ் சென்டர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சத்தம் போட்டு இது மாற்றினு இருக்கோம். ஓனர் அவங்க தம்பி வந்து ஒரே ஆள்கிட்ட தான் நான் பண்ணிக்கிறேங்கன்னு பையன் கிளம்பி போயிட்டான். 4வது நாள் நோம்புலேருந்து கொஞ்சம் வந்திருக்கு. கொஞ்சம் கேக்கும் சமோசாவும். உடம்பு நல்லா வர்றதுக்கு நம்ம ட்ரைப் எடுத்தாலும் நமக்கான நேரம் சூழ்நிலை நம்மளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று வந்துன்னே இருக்குது. வர்றதும் பிடிச்ச பொருளாக இருக்கவே வச்சு நாக் அவுட் பண்ணிடுறோம். இது சாப்பிட்டு நைட்டு ஆனால் கடைக்கு போக சொல்கிறாங்க, பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்குது. நாளைக்கு எங்கள் பசங்க ஸ்கூல் போவாங்க. அதில் 2 சின்ன பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தனி போகிறதுக்கு போய் எதுவுமே வாங்கினு வர சொல்லல மாமா. ஒரு வேளை காலையில் வாங்கினு வர சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி அவங்க வாங்கின்னு வர சொல்லாமல் இருந்ததால் வேலை இல்லை. வேலை இதுக்கப்புறம் வரவும் வராது. வேறு என்ன, நாளைக்கு வேலை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வேலை கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு. ஏன்னா வேலையே அதிகம் வரல. நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன். பாய்.